கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். சகரியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது என்னோடே பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அவனுடைய வார்த்தையை பாருங்க. நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. யார் மேல அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார்? யார் மேல அவர் ரொம்ப அக்கறையா இருக்கிறார்? ஒன்று, எருசலேமுக்காக. எருசலேமின் குமாரத்திகளே அப்படின்னு சொல்றார் அவர். இப்போ ஏன் ஆண்டவர் அந்த எருசலேம் மேல அவ்வளவு கரிசனை? ஏன் அந்த சீயோன் மேல? இது ஆண்டவர் விரும்பக்கூடிய மக்களாக, ஆண்டவர் விரும்பக்கூடிய இடமாக இருக்கிறது. அவங்க மேல ஆண்டவர் வைராக்கியத்தோடு அவங்க மேல செயல்படுகிறார். பாதுகாப்பதற்காக, அவர்களை விடுவிப்பதற்காக. இவர்கள் எல்லாரும் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அவருக்கு உண்டு. நாமும் அவருடைய பிள்ளையாக இருப்போமே என்றால் நம் மீதும் ஆண்டவர் அதே வைராக்கியத்தை காட்டுகிறார். அதே வைராக்கியத்தை காட்டுகிறார். நமக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார் என்று வசனம் சொல்லுகிறதே. நான் அவர் விரும்பக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது எனக்கு எதிராக வரக்கூடிய அனைத்து தீங்கான காரியங்களில் இருந்தும் என்னை ஆண்டவர் விடுவித்து காக்கிறார். என்னை ஆண்டவர் ஆச்சரியமாய் பாதுகாக்கிறார். என்னை ஆண்டவர் வித்தியாசமாக உயர்த்துகிறார். என் மேல கரிசனை உள்ள, என் மேல வைராக்கியம் கொண்டிருக்கிற ஆண்டவர் எனக்கு உண்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும் பொழுது நம்மை நாமே ஒரு திமிரு பிடிச்ச ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துடும். ஏன்னா நான் அவருக்குள் உண்மையா இருக்கிறேன், அவரை நம்பி இருக்கிறேன். எதிராய் வரக்கூடிய எத்தனை காரியங்கள் நிகழ்ந்தாலும் என் மேல வைராக்கியம் பாராட்டுகிற ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிற தைரியம் நமக்கு ஒரு தெம்பை கொடுக்கிறது. இதை புரிந்து செயல்படுவோம். நல்ல ஆண்டவரே, எங்களோடு நீர் பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் வைராக்கியம் கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவர் எங்க மேலும் நீர் வைராக்கியம் வைத்திருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.